முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். புத்துணர்ச்சி உற்சாகத்திற்கு எவ்வளோ விஷயம் டானிக்கெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அதை விட உற்சாகத்துக்கு மிகச்சிறந்த டானிக் ஒன்று இருக்குது. நாங்கள் ரெகுலராக மேடையில் சொல்கிறதான் புன்னகை, சிரிங்க. நம்மளுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. ஸ்பெயின் நாட்டு, பிரான்ஸ் நாட்டிலலாம் சிரிக்கிறதுக்கு மானியம் தர்றாங்கன்னா பாருங்களேன். அவ்வளோ ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற அந்த ஏரியாவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி லாப்டர் தெரப்பி மாதிரி வச்சு சிரிக்க வைக்கிறாங்க. வர்ற நோயாளிகளை சிரிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க டென்ஷன் குறைஞ்சிருக்கு, கவலைகள் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நார்மின் கசின் அப்படின்றவர் கிட்டத்தட்ட 12 மாத்திரைகள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் நோயை குறைப்பதற்காக. சிரித்தது மூலம் என்ன ஆச்சுன்னா, அந்த லாப்டர் தெரப்பி பண்ணனால என்ன ஆச்சுன்னா, அந்த 12 மாத்திரையே தேவையில்லை, உங்கள் உடல் சமநிலைக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் நிறையா படிக்கிறோம். உத்தரப்பிரதேசில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சக்கரை நோயெல்லாம் உட்கார வச்சு சிரிக்க வச்சாங்க. ஆராய்ச்சி சிரிக்க வச்சனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, இன்சுலின் அவங்களுக்கு செலுத்தாமலே சக்கரை நோய் குணமாயிருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளோ விஷயம் பாருங்கள். அதனால் அந்த பாருங்கள், இறுக்கமாகவே இருக்கிறவன் ஒருத்தர் ஐசியூவில் ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க, நம்ம சண்முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்நாளும் சீரியஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம். அவன் சீரியஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தாலையும் சீரியஸ் ஆகிக்கிறோம். என்ன சிரிச்சுக்கிட்டு வாய் மூடுங்க, இங்கே கூத்தா நடக்குது அப்படின்னா அதுக்கு தானேங்க மனுஷ வாழ்க்கையை. சிரிப்பதற்கு தானே அந்த பற்கள். எதுக்காக? சிம்பன்சி குரங்கு ஆரம்பத்தில் தன்னை பயமுடுத்துறதுக்காக, இன்னொரு இதை பயமுடுத்துறதுக்காக சிரித்து பல்ல காட்டி பழகினது. அப்புறம் ஒரு வெளிநாட்டிலாம் பாருங்கள், சம்மந்தமில்லாத ஆளுக்கு யார் வந்தாலும் பார்த்து சிரிக்கிறான். அது ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கான ஒரு அற்புதமான ஆயுதம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறதே இல்லை. அது நம்ம ஊர் கிராமத்துலாம் பாட்டியெல்லாம், அதுவும் பொண்ணுகளை சிரிக்க விடாது. பொம்பளை பிள்ளை சிரிச்சுக்கிட்டு என்ன நினைப்பாங்க? அதில் எங்கள் ஊர் பக்கம்லாம் கிளவியெல்லாம் என்ன அங்கே சிரிப்பு வாழுது அப்படின்னு ஒரு கிளவி. அந்த கிளவி போயிடுச்சு. ஏன்னா இப்படி நினச்சா. அதனால் அரிய மருந்து, அற்புதமான மருந்துன்றால நிறைய விஷயங்களை கேட்கலாம். கேட்குற மூலமே இப்போ எல்லா இடத்துலையும் உண்டு சார். குழந்தைகள் பேசுகிற கேட்டு மயிலாம் யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கள் தாத்தா சொன்னார், முத்து நீ நல்ல குளிர்ச்சிக்கு எதை தைக்கிற யூஸ் பண்ணுறது, ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உச்சந்தலையில் வை, நல்ல குளிர்ச்சி அப்படின்னார். இந்த காலத்தில் யார்கிட்ட விளக்கெண்ணெய் இருக்குது? நம்ம வீட்டு இல்லையேன்னு சொல்லி ஏற்று வீட்டில் கேட்டேன். ஏக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னே. அது ஆஃபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும் அப்படின்ச்சு. அம்மா நான் உண்மையான விளக்கெண்ணெய் கேட்டேன். அந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பா அவங்க மாமனார். அம்மா கூட்டு குடும்பம் கேள்விப்பட்டிருக்கோம், விளக்கெண்ணெய் குடும்பம்னே ஒருத்தர் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி அதனால தான் பெரியவங்கள்லாம் ஆண்களை அதிகம் வச்சு என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு சின்ன சின்ன மரியாதை கொடுத்தா போதும் சார். மரியாதை கொடுக்க மாட்டேன்றதுல இந்த வீட்டுக்கார அம்மாக்க கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். பாரதிய லட்சுமியே அந்த ஏற்ற வீட்டுக்காரி புருஷனை வாடா சுரேஷ், போடா சுரேஷ் அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் வாடா போடான்னு சொல்கிறான். நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு போய் சொல்லியிருக்கா, அடுத்தவங்க அதை நம்மளுக்கு இருக்குடா குமார், நீ உள்ள வாடான்னு இருக்காப்ப. ரெண்டும் ஒன்று தான். ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இந்த மரியாதைக்கு விடுங்க. குடும்பத்தில் எதை நினச்சி பார்த்தாலும் அதில் புன்னகைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் உண்டு. ஆனால் நம்மளுக்குள்ள வேலை பழுவில் மூளை துடிப்பாக டென்ஷன்லேயே அலைகிற நம்மளுக்கு அதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கு நேரமே கிடையாது. சிரிக்கிறத யாரெல்லாம் அவசரக்கூடமாக அதை வேஸ்ட்டாக நேர விரயம் பண்ணுற நினைக்கிறானோ அவனுக்குலாம் ஆயுள் காலம் கம்மி. பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களாம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் 80 வயசு 90 வயசு எப்படி இருந்தாங்க? படுத்தோடனே 10 நிமிஷம் தூங்கினாங்க சார். எதையும் மூளையில் ஏற்றுக்கிறது கிடையாது. படுத்தோடனே 10 நிமிஷம் எப்படி தூக்கம் வந்துச்சு? எதையும் சுமையை ஏற்றுறது இல்லை. சிரிச்சாருன்னா அந்த காலத்தில் பக்கத்தூர் வரைக்கும் மாடுகளை அத்துட்டு ஓடிடும். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ வசதி பின்னாடி அவன் சிரிக்க அவனுக்கே கேட்க மாட்டேன். அதான் நாங்கள் சொல்கிறது, கவிப்பேரர் சொல்கிறாரு, எந்தெந்த வீட்டுலாம் சிரிப்பு ஒலி கேட்குறதோ அங்கே மரணம் உட்கார் வீதியில். உடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படும். எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமோ, 3 நிமிஷம் சிரித்தாலே அதே 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு சமம்ன்றாங்க. இன்றைக்கி யாரும் வேலை செய்கிறதில்லை. இப்போலாம் புதுசாக வேக்கம் கில்லுன்னு ஒன்று வந்திருக்கு. சுவிட்சை போட்டு அது வாட்டுக்கு குப்பையை பூரா உரியுது. விருந்தாடி வந்தவன் அம்மா நல்லா இருக்கியா என்ன, வேட்டியை காணாம், வேட்டி உறிஞ்சிட்டு போயிடுச்சு. பாயிண்ட் ஒன்று வைக்க அது வாட்டுக்கு அப்படி மேனுவல் ஒர்க்கு இல்லாமல் போன நேரத்தில் சிரிப்பதும் அழகான ஒரு எக்ஸசைஸ், அழகான யோகா அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்கிறனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நாளில் சிரிப்பு நாளாக ஏற்றுக்குங்க. அதுக்கு தான் புன்னகை தினம்னு ஒன்று வச்சுருக்கோம். ஆற்றி வன்முறை பேசாமல் மென்மையாக பேசி புன்னகையோடு பேசினால் அந்த நாளே அழகாக இருக்கும். நண்பர்கள் பெறுவார்கள். நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.